திமுக வந்து ஒரே ஒரு திட்டம் நான் தனியா சொல்ல திமுக காரனே பாத்தீங்கன்னா பொதுவான நிறைய பேர் திமுக ஓட்டு போடுறது இந்த தடவை திமுக ஓட்டு போடுறது முடிவுட்டாங்க. கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். கோவை மாவட்டத்தில் 6 அரசு கலைக்கல்லூரிகள், தமிழகம் முழுவதும் 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசு என்று கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு எதுவும் செய்யாத திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என்றும் உறுதிபட தெரிவித்தார். இன்றைக்கு அற்புதமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு 600 மேற்பட்டவர் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி இருக்கார். 11 மருத்துவக் கல்லூரி நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கேட்டு வாங்கி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டது எடப்பாடி. கண்டிப்பாக 2026 எடப்பாடி ஆட்சி உறுதி என்ற மாற்றம் இருக்கிறது. சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி K பழனிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் முழு வெற்றியை உறுதிப்படுத்தும் விதமாக கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பூலுவப்பட்டி பேரூராட்சியில் 11 பூத்களுக்கான நிர்வாகிகளுக்கும், தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தொண்டாமுத்தூர் பேரூராட்சியில் 11 பூத்களுக்கும், தேவராயபுரம் ஊராட்சியில் 6 பூத்களுக்கும், தெனமநல்லூர் ஊராட்சியில் 5 பூத்களுக்கும் மற்றும் ஜாக்கீர் நாயக்கன் பாளையம் ஊராட்சியில் 1 பூத் உட்பட மொத்தம் 23 பூத்களுக்கு உட்பட்ட 306 நிர்வாகிகளுக்கான ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பூத் நிர்வாகிகள் 207 பேரிடமும் தனித்தனியே சந்தித்து ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து பூத் நிர்வாகிகளுடன் குழு புகைப்படம் எடுத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வதுரை, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் கருப்பசாமி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயகுமார், பொதுக்குழு உறுப்பினர் சந்திரசேகர், தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் வேலுச்சாமி, முன்னாள் தொண்டாமுத்தூர் பெருந்தலைவர் மதுமதி விஜயகுமார், கோவை புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார், வழக்கறிஞர் சுரேஷ், நல்லறம் சுரேஷ், கருடா சுரேஷ் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக பூத் நிர்வாகிகள் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்து ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்றனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரின் அனல் பறக்கும் பேச்சால் தொண்டர்கள் உற்சாகம். மேலும் 4 ஆண்டுகளாக திமுக என்ன செய்தது என்று மக்களிடம் புள்ளி விவரமாக தெளிவுபடுத்தினார். இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த எழுச்சி கோவை மாவட்டத்தில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதிப்படுத்துவதை கண்கூடாக பார்க்க முடிந்தது.
நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி, ஆனால் நான் உற்பத்தி கொண்டு வரல, அது சரியா கொண்டு வந்து பண்ணியிருந்தா இன்னைக்கு 50,000 பேர் வேலையாயிருக்கு. அதிகமாக ஐடி கம்பெனி வந்திருக்கோம். படிச்ச கொண்டே இந்திய வேலைக்கு போயிருக்கோம். இதெல்லாம் எதுவுமே திமுக பண்ணல, எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்ல, அதிக திட்டம் 2 எடப்பாடி அறிவிக்க வச்சோம். நம்ம பகுதிக்கெல்லாம் குடிநீர் தண்ணி கொண்டு கொடுத்த மாதிரி நம்ம பகுதிகளெல்லாம் பாருங்க 90 குளம் இருக்குது. அதிக திட்டத்துல திட்டம் 2ல நம்ம தொகுதி இல்ல. நான் எடப்பாடி கேட்டு தொண்டாமுத்தூர் சேர்த்து அவர்கள் கேட்டு அதை சேர்த்து அறிவிச்சார். இன்னைக்கு அதையும் கிளப்பல போட்டாங்க. வந்ததுன்னா நம்ம 90 குளங்களுக்கு தண்ணி வந்திருப்போம். அவனையா தண்ணிய கண்டிப்பா 6 மாசம் ஆட்சி வரும். எடப்பாடி வந்து வருவார். இந்த செய்ய முடியாத திட்டங்களை செய்வோம். கண்டிப்பா மாற்றம் இல்லை. எப்படி செய்வோம் என்று சொல்லி இன்னைக்கு இந்த 30 பேர் போட்டுக்கிறோம். நீங்க 30 பேர் பொறுப்பாளர் பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக நீங்க எதிர்காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம். அம்மாச்சி வீடு கட்டி கொடுத்தோம். அதே போல வீட்டு மனை கொடுத்தோம். ஆனா திமுக எதுவுமே பண்ணல. ஆட்சி வந்த பின்னால் நீங்க பணியாற்றக்கூடிய கழக பொறுப்பாளர்கள் அதே பொறுப்பு சேர்ந்தவங்க நீங்க கண்டிப்பா நம்ம கட்சி பொறுப்பாளர் சேர்ந்து நீங்க பணியாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் ஆட்சி வேலை வாய்ப்பு இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம கட்சியை பொறுத்தவருக்கு உங்களை அரவணைச்சு கொண்டு வாங்க. கேட்டதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி நீங்களும் ஈடுபாடோட பணியாற்ற வேண்டும். சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன்.